ஐபிஎல்லோட பெஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் சொல்லுவாங்க மகேந்திர சிங் தோனின்னு, சிலர் சொல்லுவாங்க ரோஹித் சர்மான்னு, இன்னும் சிலர் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருமே தான் அப்படின்னு. இதற்கு காரணம் இவங்க ரெண்டு பேருமே கேப்டன்களா தாங்கள் சார்ந்த அணிக்கு தலா 5 கோப்பைகளை வின் பண்ணி கொடுத்துருக்கிறது தான். ஆனா இங்க ஒருத்தர் ஒரு அன்சங் கேப்டனா ஐபிஎல்ல உலாவர தொடங்கி இருக்காரு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி தான். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 பிரான்ச்சைஸ்க்கு அவர் வந்து கேப்டனா இருந்திருக்காரு. முதல்ல டெல்லியில கேப்டனா ஆரம்பிச்ச அவரோட பயணம் அப்படிங்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில இருந்து இப்ப பஞ்சாப் அணிக்கு வந்திருக்கு. ஏன் ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி இப்ப பேச வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் படைச்சிட்டு வர சாதனைகள் அப்படிங்கிறது நிறைய பேர்னால மென்ஷன் பண்ணாத ஒன்னாவே மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா அவர் வந்து கேப்டனா படைக்கும் சாதனைகள் அப்படிங்கிறது மகேந்திர சிங் தோனியும் ரோஹித் சர்மாவும் கடந்து வந்த பாதை எப்படி இருந்ததோ அதற்கு எந்த வகையிலையுமே வந்து குறைவில்லாத ஒன்னாதான் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டெல்லி அணியோட கேப்டனா அவர் நியமிக்கப்பட்ட சமயம் 2019 ஆண்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த முறை தான் 6 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அணி பிளே ஆஃபுக்கு வந்து உள்ள போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2020 ஆண்டு அந்த அணி வந்து இறுதி போட்டிக்கு முன்னேறாங்க. ஐபிஎல் வரலாற்றில் டெல்லி அணி முதல் முறையா இறுதி போட்டிக்கு முன்னேறினது ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சில தான். அதுக்கப்புறமா அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு வராரு. அவருக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி கன்சர்ன் வருது. ஒரு வருஷம் வந்து அவர் விளையாடவே முடியாம போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட எந்த வகையிலையுமே வந்து தன்னோட திறமைகளை வந்து விட்டு கொடுக்காம தான் ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருக்காரு. அதனால தான் கடந்த ஆண்டு அவர்னால கேகேஆர் அணிக்கு வந்து கோப்பையை ஜெயிச்சு கொடுக்க முடிஞ்சது. கோப்பையை ஜெயிச்சு கொடுத்தாலும் இப்போ வரைக்குமே வந்து அவர் ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல வச்சு பார்க்கறதுங்கிறது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்னா தான் இருக்குன்னு சொல்லணும். அதற்கு காரணம் ஒரு கப்பு தானே ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான். ஆனா அந்த ஒரு கப் ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி அவர் போட்ட உழைப்பு அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான உழைப்பா இருந்திருக்கு. ஏன்னா 2023 ஆண்டுல அவர் ஒரு நாள் உலகக்கோப்பை விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஜான்வரியில இந்தியாவோட கான்ட்ராக்ட்ல இருந்து அவரை வந்து தூக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு டஃபஸ்ட் பீரியடா தான் இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து மீண்டு வந்து தான் ஐபிஎல்ல விளையாடுறாரு. அப்படி விளையாடி தான் வந்து கேப்டன்சியில வந்து பெஸ்டா பண்ணி கப்பையும் ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அணியிலிருந்தும் வெளியேறி இப்ப பஞ்சாப் அணிக்கு வந்திருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா அதிரடி பேட்டிங்னால 12ஆம் தேதி நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு 245 ரன்களை வந்து பஞ்சாப் அணி குவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ரன்களையே டிஃபெண்ட் பண்ண முடியாமல் அவங்க வந்து தோல்வியை தழுவினாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் வெறும் 111 ரன்கள் தான் அவங்க அடிக்கிறாங்க. ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க பஞ்சாப். இதுக்கு ரெண்டுக்கு பின்னாடி இருக்கிறது மாஸ்டர் மைண்டான ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குறிப்பிட்ட போட்டி, அதாவது இந்த லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணாங்கல்ல, அந்த போட்டியில் அவரோட கேப்டன்சி மெத்தட் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாகவும் இருந்தது. அது வந்து பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து எந்த இடத்துல ஸ்பின்னரை யூஸ் பண்ணணும், எப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே அவருக்கு சாதகமா அமைஞ்சிருந்தது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு அன்சங் ஹீரோவா தான் ஸ்ரேயஸ் ஐயர் வலம் வந்துட்டு இருக்காருன்னு.